கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். தன்னுடைய சகோதரர்கள் தன்னை எவ்வளவு வெறுக்கிறாங்கன்றத யோசேப்பு அறிந்திருக்கல. அவன் தோத்தானுக்கு அருகில் வந்தப்போ அவனுடைய சகோதரர்கள் அவனை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள்னு ஆதியாகமம் 37:18 20 வரை உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவங்க சீகேமின் மனுஷங்களை கொலை செய்ய திட்டமிட்டாங்க. சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி சதி ஆலோசனை செஞ்சாங்க. யோசேப்பை பார்த்ததும் அவங்களுடைய ரத்தம் கொதிச்சுது. யோசேப்பை என்ன செய்யலான்னு அவங்க சேர்ந்து திட்டம் வகுத்தாங்க. அவன் கண்ட கனவுகள் அவங்களுடைய உள்ளத்தில் தனியாத ஆத்திரத்தை வளர்த்துருச்சு. அடுத்தவங்க ரத்தம் சிந்துறதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமோ இல்லை தயக்கமோ இருந்ததில்லை. சீகேமியர் அவங்களுக்கு அந்நியர், ஆனால் யோசேப்பு அவங்களுடைய சொந்த சகோதரன். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. யோசேப்பு தங்களுடைய தந்தைக்கு பிரியமான குமாரன். அது மட்டும் இல்லை, அவன் கண்ட கனவுகள்னால தங்களை எரிச்சல் அடைய செய்கிறான். இது அவனை கொலை செய்ய திட்டமிடுறதுக்கு போதுமான காரணமாக இருந்துச்சு. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான்னு 21 மற்றும் 22 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பை கொலை செய்கிறத மூத்த குமரனாகிய ரூபன் விரும்பலை. மற்ற சகோதரர்களின் சதி ஆலோசனையில் அவனுக்கு உடன்பாடே இல்லை. ஆனால் அவனுடைய மற்ற சகோதரர்களால் யோசேப்பு கொலை செய்யப்படுறத தடுக்கிறதே அவனுடைய முதல் வேலையாக இருந்துச்சு. தன்னுடைய உடன் பிறந்தவங்க எவ்வளவு கோபமாகவும் ஆத்திரமாகவும் வன்முறையில் ஈடுபட நினைக்கிறாங்கன்னோ அவனுக்கு தெரியும். அதனால் சொந்த சகோதரனுடைய ரத்தம் சிந்துறது சரியில்லைன்ற கருத்தை முன் வைக்கிறான். அடுத்து அவனை யாரும் தூக்க முடியாத குழியில் போட்டுட்டா அவன் தானாக இறந்து போயிடுவான், நாம் அவனை கொன்றதா இருக்காதுன்ற ஆலோசனையும் அவன் முன் வைக்கிறான். ரூபனுடைய வார்த்தைக்கு மற்ற எல்லாரும் செவிசாச்சாங்க. அவங்க யோசேப்பை கொல்லலை. அவனை கொல்லாமல் இருக்க அவங்க தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுடைய சதி ஆலோசனையை பற்றியும் அங்கே நடக்கக்கூடிய சூழ்ச்சியை பற்றியும் எதையுமே அறியாமல் தங்களுடைய சகோதரர்களை தூரத்தில் தெரிகிறத பார்த்ததும் ஆவலோடு அவங்கள நோக்கி நடக்கிறான் யோசேப்பு. தன்னுடைய சகோதரர்களை யோசேப்பு சந்திக்கும் பொழுது அவங்க கொடுக்க போகக்கூடிய மாறுபட்ட வரவேற்புக்கு அவன் தயாராக இல்லை. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்ததுன்னு 23 மற்றும் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். பல வண்ணங்கள் கொண்ட அவனுடைய சிறப்பு உடைய யோசேப்பு அணிஞ்சு கொள்றதுல அவனுக்கு அதிக பிரியம் இருந்துச்சு. ஆனால் அவன் சகோதரர்களின் பார்வையெல்லாம் அவன் அணிஞ்சிருந்த அந்த உடையின் மீதே இருந்துச்சு. அந்த உடையில் யோசேப்பை பார்க்க விரும்பாமல் உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக அவனுடைய உடையை கழற்றினாங்க. அவருடைய மேலங்கியை கழற்றிய பிறகு அவனை தண்ணீர் இல்லாத ஆழமான குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வழியில் வந்த இஸ்மவேலரை பார்த்ததும் அவனை கொல்றதுனால எந்த பயனும் இல்லை, அவனை விற்று போடலான்னு சொன்ன தங்களுடைய சகோதரன் யூதாவின் சொல்லுக்கு இணங்கி யோசேப்பை இஸ்மவேலருக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டாங்க. இங்கே தான் நம்ம சங்கீதம் 105 நாம் படிக்கக்கூடிய சத்தியம் நமக்கு ஆழமான உண்மையை நமக்கு வெளிப்படுத்துது. பலத்த எதிரிகள்கிட்ட இருந்து குடும்பத்தை காப்பாற்றிய கர்த்தர் யோசேப்பின் உயிரை காப்பாற்ற அங்கே இருந்தார். அவர் யோசேப்பை ஒரு வேதனையான நேரத்தை அனுபவிக்க அனுமதிச்சார். ஆனால் அவர் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற அவனை உயிரோட காப்பாற்றினார். பிரியமானவர்களே, நம்ம அனுதினமும் பல விதமான துன்பங்களையும் சோதனைகளையும் சந்திக்கிறோம். அநேக ஆபத்துகளும் நாசமோசங்களும் நம்மளை சூழ்ந்து நிற்கிது. எத்தனையோ மனுஷங்க நமக்கு விரோதமாக திட்டம் தீட்டுறாங்க, நம்மளை அழிக்கும்படி ஆலோசனை செய்கிறாங்க. அதையெல்லாம் அறியும்போது நம்ம கலங்கி இல்லை புலம்பி தவிக்கிறோம்.
நம்மளால் அதை தாங்கி கொள்ளவே முடியறதில்ல. அதுலேயும் நம்ம யாரை அதிகமாக நேசித்தோமோ இல்லை யாரை அதிகமாக நம்பினோமோ அவங்க நமக்கு விரோதமாக துரோகம் செஞ்சு நாம் அழியணும்னு செயல்படும்போது நம்ம அதிகமாக உடைஞ்சு போகிறோம். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கைன்னு தேவன் மிகப்பெரிய திட்டம் வச்சுருந்தாரு. அவனுடைய சகோதரர்களினுடைய சதி மோசத்திலிருந்து பாதுகாத்தாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. என்ன நிகழ்ந்தாலும் நம்மளை காண்கிற தேவன் உண்டுன்னு விசுவாசத்தோடு நாம் அவரிடத்துல ஒப்புவிச்சு நம்பிக்கையாக இருப்போம். அவர் ஜெயம் கொள்வார். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.